ஸ்வீட்டோ காரமோ அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு 100% டேஸ்ட், 100% ஆரோக்கியம். இது ஓமுருகா பட்டு மஹால் பட்டலவா, பார்ப்பவர் மனசை அள்ளும் பட்டலவா. ஓம் முருகா பட்டு மஹால், நித்தம் நித்தம் புத்தம் புது பட்டுகள். கீழமாசி வீதி ஓம் முருகா சாரீஸ் மிக அருகில். ஹலோ மதுரை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சித்திரை திருவிழாவின் கதாநாயகன் விசிறி தாத்தா அவங்கள தாங்க பார்க்க போகிறோம். இவளை பல கோயில்கள் பார்த்துருக்கோங்க. இவருக்கு என்ன ஒரு சேவை மனப்பான்மைனா, வர்ற மக்களுக்கு வேர்க்கக்கூடாது, மக்கள் நல்ல மனசோட நல்ல குணத்தோட எல்லா மக்களும் இருக்கணுன்றக்காண்டி தான் இவர் தாத்தா அந்த சேவையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பற்றி மேலும் தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், உங்கள் பேர் என்னங்கய்யா? என் பேர் எம் நடராஜன். நீங்கள் எத்தனை வருஷங்களாயா அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? 1949 இன்று வரை இந்த சேவை செய்யணும்னு என்னுடைய அபிப்பிராயம். பக்தருக்கு இறைவன் பார்க்க வந்த பக்தருக்கு அவர் குழுமையாக அவருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. பணத்து மேலாம் ஆசை கிடையாது. மக்களை பார்க்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும். அவரை பார்த்தாவே மனம் குளிர்ந்துடும். சரிங்க, இப்போ உங்களுக்கு மனைவி, குழந்தைகள் அது மற்றும் பேரன் பேத்திகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் பிறந்த பூமி பாண்டுக்குடி. நாங்கள் வந்தது 1941 மதுரைக்கு வந்தோம். மதுரைக்கு வரும்போது மாட்டு வண்டியில் வந்தோம். பஸ்ஸு கிடையாது, எதுவுமே கிடையாது. மாட்டு வண்டி, கூட்டு வண்டி. உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் மனைவி, உங்கள் பேர குழந்தைகள், உங்கள் குழந்தைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் கல்யாணம் பண்ணும்போது 48 வயசு. கல்யாணம் பண்ணும்போது நான் கல்யாணமே வேணான்னு சொன்னேன். என் தாயில் போய் என்னை மாட்டி விட்டுட்டாங்க. சரியாத்தமா கங்காதேவி என் வீட்டுக்காரர் திருச்சி கல்யாணம் பண்ணி 4 குழந்தை பெற்று 60 சஷ்டி பண்ணேன் திருப்பதியில். அப்போ 70 சஷ்டி பண்ணேன் இருந்தாப்புல. 80 சஷ்டி பண்ணி முடிவு வந்தேன். கிட்னி பிரச்சனை மிஷின் ஆட்சியில் பார்த்து 2 வருஷமாக பார்த்து கொள்ள காசு செலவு பண்ணி அது உபயோகம் இல்லாமல் போச்சு. பையன் தான் இருக்கேன். அந்த பில்டிங் வேலை பார்ப்பேன். இந்த 4 பேர் வச்சு வேலை பார்க்குறாரு. 2 பொண்ணு, பெரிய பிள்ளைக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணுக்கு ஒரு பையனும் பொண்ணு. பிள்ளைதான் படிக்கிறாங்க. அப்போ உள்ள மதுரைக்கும் இப்போ உள்ள மதுரைக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது? ரொம்ப வித்தியாசம், அளவுக்கு பெரிய வித்தியாசம். சனத்தொகை அதிகம், வாகனங்கள் அதிகம், 2வது விலைவாசி அதிகம், 2வது பஸ் வசதி அதிகம், ரயில் வசதி அதிகம், எல்லாமே வசதி. அப்போ எங்கள் காலத்தில் சாப்பாடு பஞ்சமே கிடையாது. சனத்தொகை கம்மி, உணவுகள் அதிகம், விலைவாசி கம்மி, பண்ணைகள் விவசாயிகள் அதிகமான முறையில் 3 போகம் அரிசி. அந்த காலத்தில் 1 ரூபாய்க்கு 1 படி 10 படி அரிசி வாங்கின காலம் அந்த காலத்தில். அதனால் பசு மாடு கிடையாது, எருமை மாடு கிடையாது, ஆட்டுப்பால். வீடு கூட ஆட்டுப்பால், ஆடுதான் ஆட்டுப்பால் தான் சாப்பிட்ணும். ஆட்டுப்பாலை காஃபி சாப்பிட்ணும், ஆட்டுப்பாலை மோர் சாப்பிட்ணும், ஆட்டுப்பாலில் எல்லாமே நெய் சாப்பிடணும். அந்த காலம். அந்த காலத்தில் குதிரை வண்டி, எக்கச்சக்கமான குதிரை வண்டி அந்த காலம். மாட்டு வண்டி, கூட்டு வண்டி. இந்த ஆற்றுக்கு அங்கிட்டு யாருமே போக மாட்டாங்க. ஒரே காடு. பெரிய ஆற்றுக்கு ஒன்றுனே கட்டடமாக தெரிஞ்சிச்சு. பழைய கட்டடம் இப்போ தான் நிறைய கட்டிக்காது. அந்த காலத்தில் மஞ்சள் கட்டடமாக முன்னால் இருக்கும். அதான் பழைய காலத்துக்கு வெள்ளைக்காரக்காரருக்கு உள்ள கட்டடம். அதுக்கப்புறம் தான் காலங்கள் போக போக கட்டடங்கள் பெருகி போச்சு. அடிக்கடி போவேன் அந்த காலத்தில். அப்போ ஒரே வாசல் தான், நேராக 3 சந்திக்க போகலாம். அப்போ ஒரே பாதை தான். வடக்கு உள்ள பாதையோ தெற்கு உள்ள பாதையோ கிடையாது. பிடிஆர் பள்ளிவேராஜன் பிடிஆர் பள்ளிவேராஜன் அப்பா ராஜன் அவர் தான் இந்த கதவை திறந்தார். ஒரு பாதையாக இருக்குது, தெற்க ஒரு பாதை, வடக்கு ஒரு பாதை திறந்தாங்க. அப்புறம் ஜனங்கள் போகிற ஒரு பக்கம் வர ஒரு பக்கம் வந்துச்சு. தெப்பத்தில் தண்ணி எப்போவுமே நிறைய கிடக்கும். அங்கே எல்லாருமே குளிப்பாங்க. ஐயா திவசம் கொடுப்பாங்க, திவசம் அம்மா திவசம் கொடுப்பாங்க. அங்கே துவப்பாங்க, குளிப்பாங்க. நானே குளிச்சிருக்கேன் அந்த காலத்தில். நீங்கள் விசிறீங்களா விசிறி, அந்த விசிறி என்ன ஹைட்டில் இருக்குது, எவ்வளோ இடம்? அது 3 கிலோ இருக்கும். 3 கிலோ கம்பம் சேர்த்து. மயில் 2 கிலோ, இந்த பக்கம் 1 கிலோ, அந்த பக்கம் 1 கிலோ, கம்பு 1 கிலோ, எல்லாமே சேர்த்து 3 கிலோ சேரும். மயில் சேர்த்து கம்பம் சேர்த்துமே. இப்போ அந்த விசிறி வச்சு வீசுறீங்கள, எத்தனை மணி நேரமாக வீசுவீங்க? காலம்பரம் 5:30 கோயில் திறப்பாங்க 5:30 5:45.
6 மணிக்கு போவேன். திரை போடுறது 10 மணி 10:30க்கு திரை போடுவாங்க. அது வரைக்கும் வீசுவேன். அது ஒரு விஷயம். 11 மணிக்கு திரை எடுப்பாங்க. அப்போ வீசுவேன். அப்புறம் மறுபடியும் கோயில் அடைப்பாங்க. அது வரைக்கும் வீசுவேன். அப்புறம் மத்தியானம் 5 மணிக்கு போவேன். அதுக்கு மேலே 7:30க்கு திரை போடுவாங்க. அதுக்கு மேலே திரை 8:00க்கு எடுப்பாங்க. அப்போ கோயில் அடைக்க வரைக்கும் இருப்பேன். இப்போ நீங்கள் எந்தெந்த தினங்களில் எந்தெந்த தேதியில் எந்தெந்த கோயிலுங்களில் இருப்பீங்க? திங்கள் செவ்வாய் திருப்பரங்குன்றம், புதன்கிழமை பழனி. காலையிலே போயிட்டு காலையிலே வந்துடுவேன். நைட்டே போயிட்டு நைட்டே வந்துடுவேன். வியாழக்கிழமை திருச்செந்தூர், வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மா, இங்கே போனாலும் வந்துடுவேன். சரி. சனிக்கிழமை குலதெய்வ பெருமாள். பெருமாள் கோயில். சரிங்க. ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீரங்கமோ ஆண்டாளோ அலூர்களோ எங்கே வரலாம் ரம்திலே இருப்பேன். கும்பாபிஷேகம் எங்கே நடக்குதோ ஓடி போயிருவேன். தமிழகம் பூராமே கும்பாபிஷேகம். மீனாட்சி அம்மன் கோயில் 6 கும்பாபிஷேகம் இருந்துச்சு, முடிஞ்சிச்சு. மேலே ஏறி வீசியிருக்கேன். அப்போ உள்ள ஆபீசர் வேறு, இப்போ உள்ள நிலவரம் வேறு, இப்போ உள்ள மக்கள் வேறு, இப்போ உள்ள மக்கள் வேறு. அதே மாதிரி பழனி 6 கும்பாபிஷேகம், ராமேஸ்வரம் 5 கும்பாபிஷேகம், சமயபுரம் அம்மா 5 கும்பாபிஷேகம், சுவாமிமலை மருதமலை எல்லாம் 4 கும்பாபிஷேகம் 5 கும்பாபிஷேகம். இதே மாதிரி திருவேற்காடு 1 கும்பாபிஷேகம், மாங்காடு 2 கும்பாபிஷேகம், திருவல்லிக்கேணி மெட்ராஸ், ஓகே ஓகே, வடபழனி அங்கே 4 கும்பாபிஷேகம். இது போக பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் அது வேற, அது தனி. அதுக்கு நிறையா கும்பாபிஷேகம். இப்படி கும்பகோணம், மாயவரம், தஞ்சாவூர். இப்போ கடைசியாக தஞ்சாவூரில் கும்பாபிஷேகம் இருந்துச்சுல, அதான் கடைசி கொரோனாவுக்கு முன்னால். அதான் ரொம்ப சிறப்பாக செஞ்சேன். இப்போ நீங்கள் இந்த சேவையை எப்போ இருந்தையா தொடங்குனீங்க? 1947 ஒரு பெரியவர் மீனாட்சி கோயில் வீசினார். அப்போ நான் அடிக்கடி போவேன். அப்போ மீனாட்சி இருக்க மாட்டார், சொக்கநாட்டு இருக்க மாட்டார். ஒரு பெரிய விநாயகர் இருக்காரு, சித்தி விநாயகர், வல்லப கணபதி. அது பக்கத்தில் நின்று வீசுவார். அப்படியே நின்று பார்த்தேன், இவர் என்ன இப்படி வீசுறாரு, எதுக்காக வீசுறாரு, ஏன் வீசுறாரு அப்படின்னு பார்த்தேன். இப்போ சனத்தொகை கம்மி. சாயங்காலம் 7 மணிக்காக கோயில் அடைச்சிடுவாங்க. ஜனங்க இருக்க மாட்டாங்க. 7 மணிக்கு ரோட்டில் யாரும் நடக்க முடியாது. அப்போ வந்து வெள்ளைக்கார ஆட்சி கெடுபடியாக நேரம். ரோட்டில் வந்து 7 மணி 8 மணி ஆகிறாக்க இருட்டா போயிடும். இந்த லைட்டில் கிடையாது, இருக்கிற லைட்டு மணல் லைட். அந்த மூலையில் ஒரு லைட்டு, இந்த மூலையில் ஒரு லைட்டு, இப்படி 4 மூலையில் ஒவ்வொரு லைட்டு இருக்கும். ஒரு ஆள் போய் ஏனோ வச்சு விளக்கு போட்டு வருவார். காலம்பர் போய் அந்த விளக்கை அமைச்சுக்குவார். வெளிச்சமே கிடையாது. சரிங்க. இப்போ அந்த சேவை அந்த பணியை தவிர்த்து என்ன வேலை பார்த்துக்கிருந்தீங்க நீங்கள்? ஆரம்பி அப்பாச்சார் கிடைஞ்சிருக்கு. நான் போய் சேர்ந்தது 1950. 39 வருஷம் அங்கே நான் சம்பளத்துக்கு இருந்தேன். அப்போ எனக்கு சம்பளம் வந்து அப்போ அன்னைக்கு வெறும் 6 மாதம் சம்பளம் இல்லாமல் என்ன வச்சாங்க. 6 மாதம் சம்பளம் கிடையாது, சம்பளமே இல்லாமல். சரி. அப்போ தான் 3 ரூபா கொடுத்தாங்க. 6 மாதம் கழித்து 3 ரூபா கொடுத்தாங்க. அப்போ 3 ரூபாய்க்கு பெரிய காசு, எல்லா ஜாமானும் வாங்கலாம். 1941 கடை வச்சாங்க. 1941 இந்த கொரோனால நீ வராது நான் வராது கோயிலில் இப்போல்லாம் கடிதம் பண்ணாங்க. நான் சொன்னேன், எனக்கு வயசு அதிகம் கிடையாது, நான் சின்ன குழந்தை, நான் எப்பவுமே குழந்தைறேன். அதனால் எனக்கு வியாதியே கிடையாது, எனக்கு நோயே கிடையாது, எந்த நோயும் கிடையாது. ஒரு காய்ச்சலோ இருமமோ நெஞ்சு வலியோ சுகரோ எதுமா அது இருக்குதானே, எதுவுமே கிடையாது. இந்த வீசுறனே கை வலி வந்தால் பச்சை தண்ணி தான் மருந்து, பச்சை தண்ணி அதெல்லாம் ஊற்றுறதா கை வலி போயிடும். திருப்பலாம் போட மாட்டேன். காப்பி சாப்பிடுவேன், சைஸாக சாப்பிடுவேன், பெரிய சாப்பாடு சாப்பிட முடியாது. இப்போ உள்ள சூழ்நிலை. அப்போ சாப்பிட்டேன், எல்லாமே சாப்பிட்டேன், நல்லது பல்லது மாமிசம் பல வகை அது இதுன்னு எல்லாமே சாப்பிட்டேன். இப்போ பல்லு இல்லை, பல்லு தேஞ்சு வச்சு உடம்பு ஒத்துக்கல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு சேவ் பண்ணணும். மக்கள் கலெக்டர் என்னை பார்த்து பிரியமாக பேசுவாங்க. எல்லா கலெக்டருமே, போலீஸ் கமிஷனர், பெரிய பெரிய கமிஷனர்லாம் என்னை படம் எடுத்துக்காங்க, ரொம்ப அன்பாக பேசுவாங்க. என்னை காலை கூட்டி போய் விட்டுவாங்க. என்னை ரோட்டில் நடந்தால் ஸ்கூட்டர் ஏறுங்கயா அப்படின்னு வீட்டில் கொண்டாடுவாங்க. இதே மாதிரி எல்லா ஊர்லேயுமே, திருச்செந்தூர் பழனி எங்கெங்கேயோ போகலாம், எல்லா இடங்களுமே ஆளு என்னை பார்த்த உடனே ஐயா வண்டியில் இறங்கியா, வண்டியில் இறங்கு. நான் யாரும் நம்ப மாட்டேன். ரிச்சாக்காரே கூப்பிடுவேன், நம்ப மாட்டேன். ஆட்டோக்கார கூப்பிடுவேன், நம்ப மாட்டேன், ஏற மாட்டேன். ஐயா காபி சாப்பிடுங்க, சாப்பிட மாட்டேன். ரோட்டுக்கு வந்துட்டாக்க யாருக்கும் வீச மாட்டேன். காபி சாப்பிடுங்க, சாப்பிட மாட்டேன். வீட்டில் சாப்பிட்றதும் சரி. அதே மாதிரி சாப்பாடு வந்து ஒரு வேளை தான், மத்தியானம் ஒரு வேளை சாப்பாடு, நைட்டு பால், காலையில் காப்பி. மக்கள் வராங்கல்ல, அவளை சேவை பண்ணிட்டே பெரிய ஆசை. கோடி ரூபா கொடுத்த மாதிரி அவங்கள பார்த்துட்டாலே எனக்கு நோய் இல்லை. எந்த சூழ்நிலை இருந்துச்சுங்க இங்கே நம்மகிட்ட? எல்லாத்தையுமே கையை கட்டி காலை கட்டி விட்டுலே கிடந்தோம் 6 மாதமா, வெளியே போகாமல் பயமுறுத்தி. இந்த நிகழ்ச்சி எப்பவுமே கிடையாது, என் வாழ்க்கையிலே கிடையாது. எனக்கு வயசு வந்து 92 இப்போ நடக்குது. நான் யாரையும் சொல்ல மாட்டேன். இப்போ போன வருஷம் வந்து சித்திரை திருவிழா தடைபட்டுருச்சு. எந்த அளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பாக இருந்துச்சு? சித்திரை திருவிழா நம்மளால் இது பண்ண முடியலையே அப்படின்ற அளவு. திருவிழா வரலையே, மக்கள் பார்க்கலையேன்னு வருத்தப்பட்டேன், அழுவேன்.
அழுது கொண்டு போய் டிவியில் பேட்டி கொடுப்பேன். மக்களை பார்க்கலையே அப்படி கண்ணீர் வடித்தேன். இந்த ஆலயத்துக்கு வரலையே, சுற்றுலா பார்க்கலையே, எந்த கோயிலும் திறக்கலையே, இந்த மக்கள் எப்போ பார்க்க போகிறேன் அப்போ துடிப்பேன். தூக்கம் வராது, அழுகுவேன், கண்ணீர் அடிப்பேன், கவலைப்படுவேன். இந்த கொரோனா தொலையுமே எப்போ தொலைய போகுது? என் வாழ்க்கையில் இதான் முதல் தடவை, என் வாழ்க்கையில் இதான் முதல் தடவை. அம்மை பெரிய அம்மா வந்திருக்கு, நெஞ்சு வலி வந்திருக்கு, நெஞ்சு வலி திடீர்னு செத்துருவாங்க. நேற்று இருப்பாங்க, இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. சுகர் இருக்குது, இப்படி பல பிரச்சனை இருக்குது உடம்புல. ஆள் மொக்கையாக இருப்பேன், வயசு கம்மியாக இருக்கும். ஆள் ஒல்லியாக இருப்பேன், என்ன மாதிரி அவனுக்கு வயசு ஆட்சியாக இருக்கும். அவன் சாப்பிட்ற திறந்தபடி உடம்பு கண்டிஷன். இந்த தான் சாப்பிடணும், கோச்சுக்காரி இந்த தான் சாப்பிடணும் கணக்கு இருக்குது. நிமிட்டோடு சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும். டாக்டர் சொல்கிறாரு 5 லிட்டர் தண்ணி சாப்பிடுவோம் நாளைக்கு, கையை வீசி நட, டாக்டருக்கே போக வேணாம், கண்டிப்பாக ஊசியே போட வேணாம், மாத்திரையை சாப்பிட வேணாம், பைத்தியம் பார்ப்பா அலையாது, யார்ட்டையும் போய் சோசியம் பார்க்காது, கிளி சோசியம் பார்க்காது, இதெல்லாம் ஏமாத்துவாங்க. இதெல்லாம் நான் அப்பாற்பட்டது. இந்த வட்ட சித்திரத்தில் வந்துருச்சு, நம்மளுக்கு தேதி அறிவிச்சிட்டாங்க, வருது. எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமாக இருப்பேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்க? மக்கள் எப்படா வருவாங்க, அவங்க எப்போ சேவை செய்வாங்க, சாமி எப்போ வரும், அவங்க எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு ஆர்வமாக இருப்பேன். ரொம்ப ஆனந்தமாக ஆடுவேன், பாடுவேன், இன்னும் ஆடுவேன். என் தெம்பு இருக்குது, தைரியம் இருக்குது, வீரம் இருக்குது. நான் அவ்வளோ வயதான ஆளுக்கிறேன். பெருமாள் வரும்போது ஆடி வரணும், மீனாட்சி வரும்போது ஆடி வரணும், மக்களுக்கு சந்தோஷப்படுறேன். அதான் என்னுடைய நோக்கம். நைட்டை என்னை அறியாமலே பகவான் வந்து நிற்பார். சொக்கநாதர், மீனாட்சி, முருகனும் காட்சி கொடுப்பாங்க. ஆனால் பேச மாட்டாங்க. இரவு பேசுவாரா? எந்த இரவும் பேச மாட்டாங்க. மாரியாத்தாலோ, காளியாத்தாலோ, பட்டாணியோ, சொக்கநாதரோ, மீனாட்சி அவங்க நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எனக்கு வீடை கொடு, எனக்கு காலை கொடு, என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, என் பிள்ளை கஷ்டப்படுது அப்போலாம் சொல்லி கேட்பேன். அதுக்கெல்லாம் அம்மா இடம் கொடுக்க மாட்டாங்க. எந்த அம்மா நீ எந்த முறையில் ஒழுக்க நடக்கிறியோ, எந்த முறையில் மரியாதை நடக்கிறியோ அந்த அளவுக்கு ஆண்டவனுக்கு வெளிச்சத்தை கொடுப்பேன். சூரியன் மாதிரி வெளிச்சத்தை கொடுப்பேன், நல்லது செய்வேன். நீ எனக்கு அதை வேணும் இதே பண்ணி கேட்டீனாக்கா கொடுக்க மாட்டேன். நீ குடும்பத்துக்கு நல்ல முறையாக நீ பொண்டாட்டி வச்சு காப்பாற்றி, பிள்ளைகளை காப்பாற்றி, நீ நாளைக்கு சம்பாத்தியம் பண்ணி நேர்மையான படிச்சினாக்கா உனக்கு ஆண்டவன் நல்ல வழி விடுவேன். அதுக்கு மாறாக நீ சொல்லி நடத்தினாக்க அதுக்கு தந்தாலும் தண்டனை கொடுப்பேன். உண்மை, என் வயசுக்கு பார்க்குறது உண்மை. இளம் வயசில் இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறீங்க, இதெல்லாம் வீட்டில் எதுவும் ஒத்துக்கிட்டாங்களா? இந்த சேவையை பண்ண போகிறீங்கல்ல? எங்கள் அப்பா அம்மா நீ ஏன்டா அப்படி போகிற, கடைக்கு போவேன் அது 80 மாலுக்கு நான் செய்வேன். நான் பிறந்திருக்கேன். அழகு அந்த காலத்தில் ஆற்றுக்குள்ளே வருவார். மேலே இப்போ தான் மேலே வராரு. கோயிலை விட்டு புறப்புலேருந்து வண்டியூர் போகிற வரைக்கும் ஆற்றுக்குள்ளே இறங்கி ஆற்றுக்குள்ளே தான் போவார். தண்ணி உங்கள் கல்லுக்கு தண்ணி, நானே இப்போ கல்லுக்கு தண்ணியில் போய் பெருமாள் வந்துகிட்டே இருக்கேன். சோழந்தான் போய் திருத்தூரை போய் தேனூர் போய் தான் வரும். இதுதான் திருவிழா. அழகுமலையா வந்து மீனாட்சி தங்கைக்கு கல்யாணத்துக்காக வர்றாரு குதிரையில் வந்து நேராக சோழந்தான் போயிடுவார். திருத்தூரை போயிடுவார், தேனூர் போய் தான் திரும்பி வருவார். வந்து தான் ஆற்றுக்குள்ள வந்து அந்த மூழ்கடவியில் வந்து இறங்கி உள்ள காட்சி கொடுப்பார். வீரராக பெருமாள் இருக்கார், தெற்குமாதி வீரர். அவர் வருவார் மாலையோட, பட்டு சேலையோட, பட்டு வேட்டியோட வந்து தங்கச்சி வரத்த சொல்ல வருவார். வந்து காத்திருப்பார். அழகுமலையா வருவார். இவர் எதுக்காக வராரு? கூட வந்து தங்கச்சி கல்யாணத்துக்காக கூட வந்து ஒரு இடம் மண்டபமாக இறங்கி இறங்கி வர்றார். எங்கேருந்து? கோயிலிருந்து 12ஆம் கற்பன்ட்ட அனுமதி கேட்டு அப்படி உத்தரவு வாங்கி அங்கே ஒரு அம்பலார் இருக்கார். அந்த அம்பலார் உத்தரவு கொடுத்தா திரைவர் புறப்படணும். அவரை பிடிக்கி அவரை பிரட்டி தூக்கி போட்டு அதே மாதிரி அப்படி ஆனந்தமாக எல்லாருமே ஆடுவாங்க, அழுவாங்க. அதே மாதிரி நான் புறப்பட்டாரே அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் போயிட்டு வரேன், போயிட்டு வந்து 12ஆம் கற்பனை சொல்லுவார். எப்படி 12ஆம் படித்த கற்பன்ட்ட சொல்லுவார். அவர் காலை வாங்குவார், வாங்கி ஒரு ஊதி பூசையாக அனுப்புவார். அப்பெல்லாம் புறப்படுவார். அப்போ வந்து வருவார். அங்கே ஒரு பெருமாள் இருக்கார். அங்கே வந்து அவர் சீவாரம், இவர் வந்தவர் சீவாரம் நடக்கும். அங்கே ஒரு சீர்வாரத்துக்கெல்லாம் ஒரு அம்பலார் வீடு இருக்குது. அப்போ பரம்பரையாக அந்த அம்பலார் வீட்டிலேருந்து அந்த சீர்வாரத்துக்கு மட்டும் சாப்பாடு செய்வாங்க. என்னையும் கூட்டி போய் சாப்பாடு போடுவார். அதே மாதிரி கலந்திரி வருவார். கலந்திரி அப்படியே வந்துட்டே இருப்பார், தங்க மாட்டார். நேரம் வந்துடுவார். எங்கே திருவேகால் வருவார். வந்து
நேராக 3 மாடி வந்து உட்காந்துருவேன். 3 மாடி வந்தவொடனே ஐயர் மாறுவார், சாமி மாறாரு, அப்படியே இருக்கு. ஐயர் மாறுவார், அப்படியே நேராக புறப்பட்டு இப்போதான் டிவிஷன்லாம் போகுது, அந்த டிவிஷன் கிடையாது. அப்போ தோலை தூக்கணும். இப்போ சகடை அந்த தோலை தூக்கிட்டு வரணும். தோலை தூக்கிட்டு வந்து வண்டியூர் போய் திரும்பி வந்து அந்த சகடையை கூட விடணும். இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன், அவங்ககிட்ட அவங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன். திருவிழா காலங்களில் மட்டும்தான் சேவை செய்ய போவீங்களா, இல்லை மற்ற நாள்களையுமே? இப்போ நீங்கள் எல்லாம் போவேன், எல்லா ஊரும் போவேன். எல்லா ஊரும் சொல்லல, திங்க சேவை திருப்பணும். அந்த காலத்துலேருந்து 59 வருஷமாக சேவை பண்ணி திருவிழா காலங்களை தவிர்த்தும் அந்த 12 மாதங்களும் நீங்கள் ஒவ்வொரு இதுக்கு போய் தான் இருக்கீங்க. போவேன், திடீர்னு போவேன், சுவாமிமலை போவேன், மருமலை போவேன், பழனி போவேன், திருவிழா இருந்தால் போவேன், வாரம் போவேன். சஷ்டி வருதா திருச்செந்தூர், அந்த முருகன் கூட நான் தான் இருப்பேன், வேற யாரும் இருக்க முடியாது. அந்த மலை நடக்கணும், உள்ள அபிஷேகம் ஆகணும், உள்ள வீசுவேன், வேறு ஊற்றும், அப்படியே சேவை பண்ணுவேன். இப்போ இப்போ நீங்கள் அந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி உங்களை பார்த்து இன்னொருத்தவர் வந்து ஐயா நானும் இந்த சேவையை பண்ணணும் செய்வாங்க. செய்ய முடியாது, இந்த மாதிரி செய்ய முடியாது, உங்களை மாதிரி செய்ய முடியாது, செஞ்சு ஓடி போயிருவேன். ஏங்கய்யா? அதாவது வரல, அது நேர்த்துக்கடை. எல்லாரும் தட்டி விசிறி, ஓலை விசிறி, மயில விசிறி வீசுவேன், தேருக்கெல்லாம் வந்து வீசுவாங்க. என்ன மாதிரி கூட வர முடியாது, சரி வீசுவான், ஓடி போயிருவேன். அவ்வளோதான். கண்டிப்பாக எனக்கு தைரியம் இருக்கா, அப்படி தைரியம் கிடையாது. எனக்கு செய்ய நோக்கம் இருக்கா, நோக்கம் கிடையாது. அது அவன் நோக்கம், இது ஏன் நோக்கம். அவங்ககிட்ட எத்தனை விசிறி இருக்குது, எந்தெந்த கோயிலில் வச்சுருக்கீங்க? ஒரு விசிறி திருப்பதியில் இருக்குது, ஒரு விசிறி திருச்செந்தூர் இருக்குது, ஓப்பியில், திருப்பதியில் ராமானுஜ மண்டபம் இருக்குது, திருப்பதியில் அங்கே இருக்குது. சரி சரி. திருப்பரங்குன்றம் அங்கே ஒன்று இருக்குது, மீனாட்சிபுரம் ஒன்று இருக்குது. இது போக திருவண்ணாமலை அங்கே ஓப்பியில் வச்சுருக்கேன். சரி சரி. அப்படி 5 விசிறி. இந்த விசிறிகள் வந்து நீங்களே செய்கிறீங்களாயா? நானே. அதுக்குள்ளே ஓலை இருக்குது, பல ஓலை, அதுக்கு மேலே வெற்றி வேல், அதுக்கு மேலே மயிலை வச்சு கோர்த்து தச்சு, அதுக்கு மேலே காகிதம், கலர் காகிதம் ஒரு நாட்டில் ராமம் போட்டாத்தில் கலர்லேயே ராமம். இதுதான் எனக்கு என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு. இந்த ராமன் தான் எனக்கு அடையாளம். நான் யாருன்னு எல்லாருமே விசிறி கொண்டாடுவேன், நான் மட்டும் ராமம் போடுவேன். இல்லை, நான் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். என் மருமகளும் நான் தான் வேலை பார்ப்போம். அந்த 5-6 விசிறியுமே ஒரே எடை தான். ஆனால் அடிக்கடி கிளியும், பேப்பர் கிளியும், மயில் கண்ணு பூரா உதிரும். மறுபடியும் விலைக்கு வாங்குவேன், 3000. இப்போ விலைக்கு வாங்குவேன் மருந்து கடையில். தேருக்கு தகப்பில் ஒரு மருந்து கடை இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அங்கே தான் 3000 ரூபா கிலோ. அதை வாங்கி வச்சுருக்கேன். சரிங்க சரிங்க. 2 மாதத்துக்கு ஒருக்கா கோர்த்துட்டே இருப்பேன். 2 மாதத்துக்கு ஒருக்கா. அந்த 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 மயிலுடைய காம்பு அது ஒன்றுக்கு ஆகாதது, அதை கூட கொடுத்து கிடையாது. சரிங்க. நம்மளுக்கு அந்த விடுமுறை அதெல்லாம் இல்லைங்களையா? எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. புதன்கிழமை ஒரு நாள் இருப்பேன், வாரத்தில் புதன்கிழமை ஒரு நாள் மட்டும் இருப்பேன். அந்த சாயங்காலம் ஓடி போயிருப்பேன். பேச்சா ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, உட்காரவே மாட்டேன், நின்றுட்டே இருப்பேன். காலையில் தூக்கம் வந்துடும், சோம்பேறியாக போயிடும். எப்படி எனக்கு கொடுத்துருக்கேன் மீனாட்சி, முருகன், பெருமாள், அந்த இறைவன் தான் பெரிய ஆள். கண்டிப்பாங்க. பணம் உள்ளதான் பெரிய ஆள் கிடையாது, பணம் இல்லாதமே பெரிய ஆள் கிடையாது, வீடு இருக்கிறமே பெரிய ஆள் கிடையாது, வீடு இல்லாதமே பெரிய ஆள் கிடையாது. இறைவன் ஒரே ஆள் தான். ஏகா இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்தா இருந்தாலும் சரி, ஒரே கடவுள். எல்லாத்துக்கும் 2 கண்ணு தான். ஆமாம் கண்டிப்பாக. எல்லாத்துக்கும் ஒரே வாங்கினேன். ஆமாம். எல்லாத்துக்கும் 2 கையில், எல்லாத்துக்கும் 2 காலில், எல்லாத்துக்கும் ஒரே உயிர். இப்போ வந்துங்க நம்ம பல ஊர்களுக்கு போயிட்டு வரீங்க, அதுக்குன்னா உங்கள் கூட யாரும் வருவாங்களா? விசிறி தான் என் கூட வரும். விசிறி மட்டும்தான். யாருமே அனுமதிக்க மாட்டேன், நம்ப மாட்டேன், கூட்டி போக மாட்டேன். விசிறி நான் தான், எங்கே போனாலும். சரிங்க. அப்போ போயிட்டு வர்றதுக்கு உண்டான அந்த செலவுகளை எப்படி இருக்காருல்ல இறைவன், பக்தர் வராங்கல்ல, அந்த இறைவன் பார்த்து இந்த பக்தனுக்கு கொடு அப்படின்னு இறைவன் சொல்லுவேன். அந்த பக்தன் கொடுப்பார், யார்கிட்ட கைது தான் கேட்க மாட்டேன், அந்த இறைவன் வர பக்தன் கொடுப்பார். ஐயா, அந்த சேவையை குறித்து உங்களுக்கு பல பேர் பலவித விருதுகள் கொடுத்துருக்காங்க, அந்த விருதுகளை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். துபாயிலேருந்து என்னை படம் மாதிரி வரைஞ்சி என்ன பார்சல் கொரியல் அதை அனுப்பி என் வீட்டுக்கு வந்துச்சு. அந்த படம் தான், அந்த படம் மீனாட்சி கோயிலில் புஸ்தாமதியோடு சேர்த்து பல பேர் படம் எடுத்தாங்க. அது மதுரை குன்னக்குடி ஆதீனம், மதுரை ஆதீனம், பழைய ஆதீனம் அவர் ஊற்றுக்காரு, குன்னக்குடி ஆதீனம் ஊற்றுக்காரு. அதுக்கப்புறம் மதுரை சோமு, சீர்காழி, பித்துக்குள் முருகாஸ், என்பி சேதராமன், இவங்கெல்லாம் நிறையா எனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க.
சரிங்க சரிங்க. பொன்னாட போட்டிருக்காங்க. ம் 10 மணி வந்தார் ம் மதுரைக்கு ம் ம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால். ம் ம் அந்த போலீஸ் நிறையா ம் அதை அப்படி சொல்ல வந்துட்டேன். ஐயா கும்பிட்டேன், அவரும் கும்பிட்டாரு. ம் கையை பிடிச்சேன். ம் யார் சொல்லாங்க அப்படின்னாங்க. அப்போ உள்ள ஆஃபீஸர் வேலை கலெக்டராக இருக்கார். ம் கையை கொடுத்தேன். ம் கையை கொடுத்தாரு. உங்கள் பேர் நான் கேட்டார். ம் தமிழ் சொன்னேன். ம் இங்கிலீஷில் ம் அவர் எடுத்து மொழி பேர்னு சொன்னார் ஐயாட்ட. ஆ சிரிச்சுக்கிட்டாரு. ம் உங்களுக்கு என்ன வயசுன்னாரு. ம் எனக்கு வயசு ம் 82 ம் அப்போ அப்படின்னு. உங்களுக்கு என்ன வயசுன்னு கையை சிரிச்சுக்கிட்டு உங்கள் வயசுக்கு நான் இருப்பலாம் அப்படின்னு கேட்டார். ஒரே சந்தோஷப்படுத்தார். ம் அப்புறம் அந்த விட்டோட ம் பைக்கை கையை விட்டு ம் இப்படி அள்ளி கொடுத்தாரு. இது எல்லாத்துக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு கையை பொத்தி கொடுத்தாரு. மறைமுகம். கோயில் ஆளுங்க ஆஃபீஸாக கேட்டாங்க, ம் ஐயா என்ன கொடுத்தாரு. ஒன்றும் கொடுக்காதுங்க, கை சும்மா தாங்க கை கொடுத்தேன் அப்படின்னு. சரிங்க 1000 ரூபா கொடுத்தாரு. ம் நான் யார்ட்டும் சொல்லவே இல்லை. அதே மாதிரி லல்லு பிரசாத் ம் 9 பிள்ளை நிப்பாட்டார். மனைவி வீட்டுக்காரர் இருந்தார். ம் ம் அவரு ஒரு நாள் வந்தார். ம் அவருக்கு இதே மாதிரி கையை கொடுத்தேன். ம் கையை கொடுத்து அடைச்சேன். ம் சிரிச்சார். வயதை கேட்டார். சொன்னேன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். அத்தவானும் கேட்டார் உங்களுக்கு என்ன வேணும் என்ன செய்யணும்னு கேட்டார். ஹிந்தியில் ம் தமிழில் ஒருத்தர் கேட்டார். எனக்கு அன்பு வேணும். என்ன வேணும்? அன்பு வேணும். அன்பு தான் வேணும், வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டாங்க. சரி சரி. அதே மாதிரி லல்லு பிரசாத்துக்கு கேட்டார். ம் ம் என்ன வேணும்? எனக்கு ஒன்று வேணாம், உங்கள் அன்பு வேணும். இதே மாதிரி அடிக்கடி வருவார். ம் ம் மதுரை சீர்காழி ம் ம் மதுரைக்கு என்னை கண்டவன பாட்டு படிப்பார். முருகனை பற்றி முருகனை பற்றி பாடுவார். திருப்பரங்குன்றம் வருவார். ம் மதுரை சோம வருவார். ம் என்னை கண்டவன பாட்டு படிப்பார். உங்களுக்கு நீங்கள் பாடுவீங்களா? பாட மாட்டேன், பாட மாட்டீங்க, ரசிப்பேன், ரசிப்பீங்க, கேட்பேன். ம் ஐயப்பனுக்கு மதுரையிலேருந்து நடந்தே போவேன். போனேன் பாத யாத்திரை போனேன். ம் ம் சடவு ராமானுஜன் ஒருத்தர் இருந்தார், பச்சை வெட்டிக்காரு, ரயில் ஓட்டுறவர். ஆ சரி சரி. அவர் ரயில்வே காலேஜ் இருக்கார் இருந்தார். ம் ம் அவருக்கு ஒரு நாராயணபுரத்தில் அவருக்கு செலவு வச்சுக்கார். அது இறந்துட்டார். ம் அவர் தான் அவரை பற்றி தூக்கி போவார் பந்தரத்துலேருந்து. ம் ம் என்னை கூட்டிகிட்டு கையை அப்படி கூட்டி போய் காட்டு வழியாக பம்பா வரைக்கும் போனார். புண்ணியானம்லாம் ம் ஒரு 5 வருஷமாக இருந்துச்சு. 5 வருஷமாக இருந்தீங்க. அது மாதிரி சாமுண்டி பாக்கு ஆ ஆ சிவந்தி இருந்தார். ஆ ஆ மதுரையிலேருந்து 9 வருஷமாக மதுரை நடந்தே கூட்டி போனேன். சன்னிதானம் வரைக்கும் சபரிமலையில் எனக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அங்கே ஆமாம் ஐயப்பனை 100 மலையை பார்க்க வருவாங்க. ம் என்னை முன்னால் உட்காருப்பாங்க. எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி சரி. எல்லாரும் சிவாஜியும் தெரியும். நம்ம மதுரையின் விசிறிதாத்தா பற்றி நிறையா விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இவர் வந்து மதுரையோட அடையாளமாகவும் மதுரையின் சொத்தாகவும் இருக்காருங்க. இவர் நம்மளுக்கு கிடைச்சது நம்ம மதுரைக்கும் சரி மற்ற ஊர்களுக்கும் சரி ரொம்ப பெருமைங்க. இது போன்ற பதிவுடன் மீண்டும் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது ஹலோ மதுரை ராஜமணிகிட்ட. நன்றி.